இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு தடையின்மை சான்று வழங்க 10,000 லஞ்சம் கேட்ட திருப்பூர் தெற்கு நில வருவாய் அலுவலர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் பாலவஞ்சிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் அசோக்குமார். இவரது தாயாருக்கு வீரபாண்டி பகுதியில் தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அங்கு அவர் வீடு கட்டி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த இடத்தை தனது மகன் அசோக்குமார் பெயருக்கு கிரயம் செய்து வைக்க முடிவு செய்து இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு தடையின்மை சான்று கேட்டு திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வாளரிடம் விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் தடையின்மை சான்று வழங்க 10,000 கொடுக்க வேண்டுமென நில வருவாய் ஆய்வாளர் நாகராஜன் கேட்டுள்ளார். பணம் தர மறுத்த அசோக்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அவரிடம் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அசோக்குமார் அந்த நோட்டுகளை நில வருவாய் ஆய்வாளர் நாகராஜனிடம் கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது உதவியாளர் சுரேஷ்குமாரையும் கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.